தேர்தல் கருத்தாய்வில் நம்மோடு பங்கேற்கும் விருந்தினர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். நமது கேள்வி, தமிழர்களின் உரிமைக்காக போராடுபவர்களில் முதன்மையானவர் யார்? கிடைத்த பதில்களை வகைப்படுத்தியதில் கருணாநிதி, ஜெயலலிதா, சீமான், மற்றவர்கள் யாரும் இல்லை, வைகோ, திருமாவளவன், விஜயகாந்த், கருத்தில்லை, அன்புமணி ராமதாஸ் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலில் மண்டல வாரியான முடிவுகள் திரையில் தெரிகின்றன. இது அனைத்தையுமே நீங்க முதலே பார்த்துட்டீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி. மண்டல வாரியாக பார்க்கும் பொழுது குறிப்பிடத்தகுந்ததாக நீங்க எதை நினைக்கிறீங்க? மண்டல வாரியாக பார்க்கும்போது எல்லாரை விட சீமானுக்கு 26 பேர் அதிகம் கொடுத்திருக்காங்க. இது குறிப்பிடத்தக்கதா தெரியுது. ஏன்னா வடக்கில் மட்டும் வடக்கு தான் தமிழகத்துல அரசியல் களமான ஒரு இடம். ஒரு அரசியல் முழுமையான ஒரு அரசியல் உருவான இடம் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் அரசியல் மாற்றங்களுக்கும் புதிய அரசியல் சக்திகளுக்கும் முக்கியமான ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வடக்கு. அப்ப எல்லாரும் திருச்சியில மாநாடு போடுறாங்க. திருச்சி மத்தியத்துல மத்திய இடத்துல இருக்குது. நமக்கு சவுத்துல இருந்து டிராவல் பண்ணி வர்றதுக்கு தொண்டர்களுக்கு வசதியா இருக்கும். வடக்குல இருந்து வரது இருக்கும். இந்த அரசியல் மாற்றம்ங்கிறது ஒரு அரசியல் ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள பகுதிங்கிறது வடக்கு தான். அதாவது திமுக கழகம்ங்கிறது தமிழை மையமாச்சு வந்த ஒரு இயக்கம் தான். அங்க வடக்குல தான் அவங்க முதல்ல வந்தாங்க. சோ அந்த இதுல சீமானுக்கு தெற்குல பார்க்கும்போது 11 பேர் தான் சீமானுக்கு இருக்கிறாங்க. ஆனா வடக்குல சீமானு தமிழுக்காக போராடக்கூடியவங்க 26 பேர் சொல்றாங்க. ஏன்னா வடக்குல தமிழ் தொடர்பான பல உருவாக்கங்கள் வடக்குல தான் நிகழ்ந்திருக்குது. இதுல இந்த தலைப்புக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. உரிமைகள்னு ஒண்ணு சொல்றோம், பிரச்சனைகள்னு ஒண்ணு சொல்றோம். இந்த ரெண்டுக்குமான வேறுபாடுகளை தெளிவுபடுத்தலாமா? தமிழர்கள் பிரச்சனைகளை எல்லாருமே இது பண்ணுவாங்க. உரிமைகளை பண்ணும்போது பொதுவா எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டிகளுக்கு உரிமைகளை நிலைநாட்ட முயற்சி பண்ணும்போது தங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப நாசுக்காக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல் களத்தில் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு போராட்டம் என்று இருக்கும்போது எந்த ஒரு செக்ஷனையும் கருணாநிதி அண்டர்கனைஸ் பண்ண முடியாது, ஜெயலலிதாவை அண்டர்கனைஸ் பண்ண முடியாது. அதே டைம்ல இவங்களோட உரிமைகளையும் போராடி ஆக வேண்டும். அந்த வகையில தான் அவங்களோட தமிழர்களின் உரிமைகள் காவிரி உரிமைகள் எடுத்துக்கலாமா? நிச்சயமா காவிரி உரிமை எடுத்துக்கிட்டா கூட காவிரி உரிமையை போராடுறதுக்கு இவங்க அரச பணையம் வச்சு போராட மாட்டாங்க. தங்கள் இமேஜுக்காக போராடுவாங்க. மக்கள் நலனுக்காக தான் போராடுவாங்க. எல்லாரும் மக்கள் நலனுக்குங்கிறது மாறுபட்ட கருத்துல அதுல எந்த எக்ஸ்ட்ரீம் போராடுவாங்கன்னா அதனால தங்கள் அரசுக்கு ஒரு பாதிப்பு வரும்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு சால்ஜாப்புகளை சொல்லி அதை சமாளிச்சு தான் பண்ணுவாங்க. அது இயல்பான ஒன்றுதான். அப்போ இன்னைக்கு போராடுவதாக மக்கள் நினைக்கிறவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதே நிலைமை தான் வருமோ? நிச்சயமா ஆட்சிக்கு வரும்போது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம செயல்பட முடியும். ஒருவேளை நீங்க அப்படி ஆட்சியை விட்டு இறங்குறேன்னு வைங்களா, அப்ப எல்லா மக்களுமே உடனே மீண்டும் ஏத்தி வைப்பாங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா எதிரி பலமா இருக்கும் போது அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இது இன்னும் சொல்ல போனா திமுக கழகத்துக்கு ஈழ பிரச்சனையில கூட அது ஒரு இதுதான். ஈழ பிரச்சனையில திமுக கழகத்துக்கு மேல குற்றச்சாட்டுகள் பசுமரத்தாணி மூலம் அசைக்க முடியாத அளவுக்கு ஆணித்தரமாக பதிந்துள்ளது. ஆனா கூட அவங்க அன்னைக்கு ஒரு டிராஸ்டிக் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மக்கள் அவங்கள மீண்டும் கொண்டு வருவாங்களாங்கிறதுக்கு ஒரு கேரண்டி கிடையாது. சோ அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல அரசை காப்பாற்றுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். எல்லா தலைவர்களுமே அப்படித்தான். அந்த இடத்துல தான் அவங்க போய் ஆகணும். சரி, இதுல அடுத்ததாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி அவர்களை விட குறைவாக தான் இருக்கு, சீமான் அவங்களோட குறைவாக தான் இருக்கு. அதாவது ஜெயலலிதா பொறுத்த அளவுல ஹிந்து நேஷனலிஸ்ட் வித் செக்குலர் இமேஜ் தான் அவங்க அவங்களோட தங்களோட இமேஜை தகவமைத்துக் கொண்டாங்க. ஒரு மண்டலத்துல மட்டும்தான், மற்ற 3 மண்டலங்கள்ல சீமானை விட அதிகமா தான் இருக்காங்க. ஆமா, என்றாலும் கூட கருணாநிதியோட கம்பேர் பண்ணும்போது ஜெயலலிதாவுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. சரிபாதி தான் இருக்கு. சரிபாதி இருக்கும். சீமானு கம்பேரிட்டிவா இருக்கும். காரணம் என்னன்னா ஜெயலலிதாவுக்கு மெயின் பிளாங் பொதுத்தள மக்கள் வாக்குதான். அம்பரல்லா பார்ட்டி எல்லாருக்குமான ஒரு இதுங்கிறதா அவங்களோட மெயின். இப்போ 2009க்கு மேல கருணாநிதிக்கு ஒரு பின்னடைவு வரும்போது அதை மையமா வச்சுதான் தமிழ் இஷ்யூ ஜெயலலிதா ஜாஸ்தி எடுத்தாங்க. காவிரி விவகாரத்தில் நீதிமன்றத்தில் போராடி ஒரு உரிமையை மீட்டு தந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அந்த இமேஜ் தான் 2014 அவங்களுக்கு கை கொடுத்து இன்னைக்கு அந்த அளவுக்கு அதை அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு 2014க்கு முன்ன உள்ள உறுதியில் அவங்க இல்லங்கிறது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். அது ஏற்கனவே சொன்னதுதான். இவங்களை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பல. எந்த முதலமைச்சராக இருந்தவருக்கும் அந்த நிலைமை தான். சரி, மற்றவர்களை ஒப்பிடுங்க. மற்றவர்களை ஒப்பிடு பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு டாக்டர் ராமதாஸோட குட்வில் அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். குறைவா இருந்தாலும் கூட இது அவரு எதுவும் தமிழர் உரிமைன்னு பண்ணதை விட ராமதாஸ் நிறைய பண்ணியிருக்கிறார். இப்ப நேத்து கருணாநிதியோட இது ஸ்டாலினுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாம இருந்தது. ஆமா, நான் உங்கள்ட்ட கேள்வியாவும் கேட்டேன். இன்னைக்கு இந்த ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அங்க கருணாநிதி ஸ்டில் திமுக பிளஸும் மைனஸும் கருணாநிதி தான். ஸ்டில் அவர் தான் நம்பர் 1.
இங்க வந்து நம்பர் 1 ராமதாஸ்னாலும் கூட இவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ மக்கள் பார்வையில் இவரை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டாலின் வந்து ஒரு பவர்ஃபுல் கட்சியோட ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைஸ்ட் ஒரு லீடரா நம்பர் 2 தான் இருக்காரே தவிர சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரல. அதனால அந்த பார்வை வந்து வராது. இவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆனா வந்து இவருக்கு ஒரு பார்வை கொடுத்திருக்கிறது வெளிப்படையான ஒன்று. அன்புமணிக்கு தெற்கு மண்டலத்திலையும் மேற்கு மண்டலத்திலையும் மிக குறைந்த அளவு மதிப்பெண் தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் வடக்கு மண்டலமும் மத்திய மண்டலமும் அதிகம் கொடுத்திருக்காங்க. இந்த வித்தியாசத்துக்கு என்ன? 1% கூட இல்லாம இருக்கு. இந்த வடக்கு மண்டலத்தில் வந்து அவங்களுக்கு செல்வாக்குள்ள பகுதி, மத்திய மண்டலத்தில் ஓரளவு செல்வாக்குள்ள பகுதி என்பதுதான் இதற்கு காரணமா இருக்க முடியும். மற்ற மண்டலத்தில் அவங்க பேரளவில் கட்சி நடத்துகிறார்கள். வந்து அந்த மக்களுக்கு வந்து இவர்களோட செயல்பாடுகள் பற்றி இவர்களை பற்றி பெரிய அக்கறை இல்லை என்று தான் எடுத்துக்கொள்ளும். வயது வாரியான முடிவுகளை நம்ம அடுத்த திரையில பார்க்கலாம். 18 25 வயது வரை உள்ள இளைஞர்கள், 26 35, 36 50, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இதுல குறிப்பிடத்தகுந்ததா நினைக்கிறீங்க? இதுல வந்து இளைஞர்கள் முதல்ல சொல்லுங்க. இளைஞர்கள் வந்து சீமானுக்கும் கருணாநிதிக்கும் ஓரளவு சமதளத்துல தான் இருக்குது. ஆனா வயதானவர்கள் மத்தியில வந்து கருணாநிதிக்கும் சீமானுக்கும் கம்பேரிட்டிவா இல்ல. கருணாநிதி மிகப்பெரிய அளவுல இருக்கிறார். காரணம் என்னன்னா ஒரு இளைஞர் ஒரு வயது முதிர்ந்த தலைவர். கருணாநிதி அவரோட காலகட்டத்தில் நீண்ட நெடிய வரலாறு உள்ள இளைஞர்கள் புரிஞ்சிருக்காங்க. இல்ல புரிஞ்சிருக்காங்க. நீண்ட நெடிய வரலாறு உள்ள தலைவர் கருணாநிதி. சில விஷயங்கள் இப்ப வந்து தேசிய கொடியை வந்து தமிழர்களுக்கு ஏற்று கொடுக்க தமிழ்நாட்டை ஏற்றுக்கொள்ள உரிமையை வந்து எல்லா மாநிலத்துக்கும் வாங்கி கொடுத்தது வந்து கருணாநிதி தான். அதே போல வந்து பெரியார் இறந்த போது வந்து அரசு மரியாதை கொடுக்கணும்னு ஒரு மாநில உரிமை காந்தி கொடுத்தீங்களா அந்த பண்ணது. இதெல்லாம் வந்து இந்திய தலைமுறைக்கு வந்து பெரிய அளவுல அது தெரியாது. ஏற்கனவே உள்ளவங்களுக்கு தெரியும் போது கலைஞர் வந்து முழுக்க வந்து பராசக்தி வசனகர்த்தாவாக பேச்சு எழுத்து செயல் எல்லாமே இருந்தது வந்து ஒரு வயதுக்கு அப்பாற்பட்ட மிகுந்த அளவு தெரியும். இப்பொழுது உள்ள இளைஞர்கள் வந்து ஈழப்பிரச்சனையில் கருணாநிதி நிலைப்பாட்டை தான் சீமானுக்கு கருத்தா முன்வைத்து வாதம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த டிஃபரன்ஸ்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் சீமானை விட அதிகமாகத்தான் அவர்கள் நிச்சயமாக அவர் மூச்சு பேச்சு எழுத்து எல்லாமே தமிழ் என்று இருக்கும்போது வந்து அவருக்கு அது விடுதலை ஒன்றும் வியப்பான ஒரு செயல் அல்ல. ஜெயலலிதா சொல்லும் போது ஹிந்து நேஷனலிஸ்ட் செக்குலர் இமேஜ் தான் ஜெயலலிதாவோட பிளாங்க். இப்ப வைகோவுக்கு அவருடைய தேர்தல் அரசியல்ல அவர் பெரும்பாலும் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்கு சமீபத்தில் செல்லாதவராக இருந்தாலும் கூட அதிகமான போராட்டங்களை களத்தில் நின்று பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு 7.4.32, 11.01, 8.7, 5.4 இந்த மாதிரி தான் வருது. ஒரு தேக்க நிலை வைகோவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லுகிறேன். நினைக்கிறேன் மிக புயல் மாதிரி வந்தவருக்கு வந்து போராட்ட காலத்துல போராட்ட காலத்துல வந்து அரசியல் முக்கியத்துவம் இருக்கும் போதுதான் போராட்ட முக்கியத்துவம் இருக்கும். ஒரு ஸ்டாச்சுரேஷன் அதான் தேக்க நிலை என்று சொன்னேன். இப்போ சீமானுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறனால ஒரு முக்கியத்துவம் இருக்கிறோம். இது ஒரு தேக்க நிலை வந்து அந்த இது இருக்காது. வைகோவுக்கு அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புயலா வந்தனால இன்னைக்கு ஒரு தேக்க நிலைன்னு அதை கருதுறேன். வயது வாரியாக இப்போ 26 35 வயது வரை உள்ளவர்கள்ல முதலிடம் பெறுவதும் அங்கே கருணாநிதி தான் 17.72, இரண்டாம் இடம் சீமான் 15.3, ஜெயலலிதா 13.06. அதற்கு பிறகு 10ற்கு மேல் எடுத்தவங்கன்னா வைகோ 11.01, மற்ற அனைவரும் 10ற்கு கீழே தான். 36 50 வயது வரைக்கும் உள்ளவங்களும் கருணாநிதி 26.6, ஜெயலலிதா 14.83, சீமான் 8.7. 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள்ல 37.27, 13.64, 6.36. இதுல கருணாநிதி, ஜெயலலிதா, சீமான் இந்த வரிசையில வருது. ஆமா, அது நிச்சயமா வந்து தமிழ் அந்த இதுல வந்து கான்செப்ட்ல அதிகம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து தமிழர்னு ஜாஸ்தி பேசுறது வந்து கருணாநிதியும் சீமானும் தான். கருணாநிதி எஸ்டாப்ளிஷ் லீடர், ஜெயலலிதா வந்து முதலமைச்சர்னால அந்த இதுக்கெல்லாம் அது குறிப்பா 2014 மேல ஜெயலலிதா பெரிய அளவுல அது பேசலங்கிறது நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். 14க்கு முன்னாடி அந்த மக்களவை தேர்தலில் கருணாநிதியோட மிக கெவியாக பண்ணாங்க. மிக கெவியாட்டு வந்து சில விஷயங்களை வந்து இந்திய முதல்வர்கள் சாதிக்காததெல்லாம் ஓரளவு மேக்சிமம் அவங்க ஸ்டெப் எடுத்து செய்தாங்களோ 14க்கு மேல அதுல வந்து ஒரு தேக்க நிலை இருக்குங்கிறது உண்மை. இன்றைய நமது கேள்வி, தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்களில் முதன்மையானவர் யார்? இந்த கேள்விக்கு பாலின வாரியாக கிடைத்த பதில்களை நாம் சதவீத அடிப்படையில் பிரித்து பார்க்கிறோம். ஆண்கள், பெண்கள், பிறகு மொத்த முடிவுகள் என திரையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பாலும் வேறுபாடு இல்லாதது போல தோன்றுகிறது இல்லையா? நிச்சயமாக கருணாநிதி கொஞ்சம் பெண்கள் அதிகம் இருக்கு, மற்றபடி பெரிய அளவில் வேறுபாடு இல்லை, ஆதரவு அதிகமா இருக்கு. ஆமா, 21.7, 25.55 பெண்கள் தரப்பு. ஜெயலலிதாவுக்கு ரெண்டுமே 14.01, 14.01. சீமானுக்கு 12.96, பெண்களில் 13.46. இதுல குறிப்பிடத்தகுந்ததாக நம்ம யாருமே இல்லன்னு சொல்றவங்க 10.16 ஃபீமேல் இருக்காங்க பெண்கள்ல.
அப்ப ஏறத்தாழ சீமான் 13.46க்கும் 10.1 பெரிதாக வேறுபாடு இல்லைன்னு வைங்களேன். யாருமே உரிமைகளுக்காக போராடுறவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்களே பெண்கள், அது குறிப்பிடத்தகுந்தது இல்லையா? குறிப்பிடத்தகுந்ததான். இதுல மேலும் குறிப்பிடத்தகுந்ததுன்னா கருணாநிதிக்கு 5% ஜாஸ்தி இருக்க காரணம்னா பெண்கள் மத்தியில மற்ற தலைவர்களை பற்றிய பெரிய மதிப்பீடுகள் இல்லைங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். மேலும் இந்த விஷயத்துல வந்து ஒரு பெரிதான ஒரு மதிப்பீடு இல்லாமலே பெண்களை பொறுத்தவரை கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எதிரான ஒரு லாவணி அரசியலை வந்து அவங்க வந்து ஒரு வெறுப்பா பார்க்கலாம். அந்த வகையில யாருமே இந்த உரிமைகளை போராடலன்னு நினைக்கலாம். இதுல நம்ம இன்னொரு இது தெளிவா பார்க்கணும்னா, மாநில முதல்வர்கள்ல இந்த உரிமைக்காக வீரமா பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பேசின ஒரு வீரர்னா மறைந்த என்டி ராமராவ் ஒருத்தர் மட்டும்தான். காரணம் என்னன்னா, அவருக்கு 50% மக்களின் ஆதரவு இருந்தது. கருணாநிதிக்கோ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ ஒரு 50% மக்கள் ஆதரவு கிடையாது என்னும்போது ஒரு பிரதமரை மத்திய அரசை நாம் மிகவும் வீரமாக எதிர்த்து போராடினால் நமது எதிரி அதை லாபகமாக சாதகமாக்கி கொண்டு நம்மை கவிழ்த்து விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தில் இருந்தார்கள். தமிழர் உரிமைக்காக போராட வேண்டும், கருணாநிதிக்கு ஜெயலலிதா எதிர்த்தும் போராட வேண்டும். தமிழர் உரிமைக்காக போராட வேண்டும், ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி எதிர்த்தும் போராட வேண்டும். நீங்க மறைந்த என்டிஆரை மறைந்த எம்ஜிஆரோடாவது ஒப்பிட முடியுமா? நிச்சயமாக எம்ஜிஆர் கூட ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு கட்டத்தில் தேர்தலில் தோல்வி அடைந்ததும் இந்திரா காந்தியை மீனாட்சி என்று சொல்லி தோற்ற இந்திரா காந்தி கிட்ட இவரே வெளியே சென்று ஒரு கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டார். அப்பொழுது ஊட்டி போட்டோ பிலிம் தொழிற்சாலை நைனிடால் மாத்தினால் கூட அவர் ஒன்னும் எதிர்க்கல. பல பிரச்சனைகள் எதிர்ந்தாலும் கூட எதிர்க்கல. எதிர்த்தா காங்கிரசுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்கு. அந்த வாக்கு வலிமையும் திமுகவும் சேர்ந்தா அன்னைக்குள்ள காங்கிரசுக்கு 20% இருந்தது. அது நமக்கு ஆபத்தா இருக்கும் என்று கருதி மாநில உரிமைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு கருணாநிதியை எதிர்த்து போராடுவதில் தான் அவர் கவனம் செலுத்தினார். இது யதார்த்தமான உண்மை. அந்த கால வரலாற்றை ஆய்வு பண்ணக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இதுல இருவர் அரசியலில் ஆட்சி அனுபவமே பெற்றவங்க. மற்ற பலரில் சிலர் நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவங்க. மற்றவர்கள் எல்லாம் சமீபத்தில் அரசியலுக்கு வந்து தங்களுடைய பேச்சின் மூலமாக மட்டும் மக்களை கவர்ந்தவர்கள். அப்படி வச்சுக்கலாமா? நிச்சயமாக. அப்போ இதுல மக்கள் எதை வச்சு இந்த முடிவு பண்ணிருப்பாங்க? போராடுறவங்க முதன்மையானவர்கள். இதுல வந்து திருமாவளவன், விஜயகாந்த், வைகோ எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவு பெற்றிருக்காங்க. ஆனா தமிழர் இஷ்யூல இவங்களை விட தாண்டி சீமான் வந்து 3வது வராருன்னா அவர் வந்து ஈழ பிரச்சனைகள் வந்து ரொம்ப உயிர் பிரச்சனையாட்டு தமிழ் மத்தியில் பெரிய அளவுல மக்கள் மத்தியில் எதிரொலிச்சு அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி இவர் பண்ணும் போது அதற்காக முன்பு வைகோ சிறை சென்றார். ஆனா நம்ம கேட்டது தமிழ்நாட்டு தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்கள் முதன்மையானவர் யாருங்கிறது. மக்கள் வந்து அந்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது வந்து இந்த ஓவரால் இமேஜை தான் நினைச்சிருக்காங்க. அல்லது வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ்வளவு ரொம்ப மைனூட்டா நீங்க சொல்றது பெரிய பதில். நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு மேக்ரோவா தான் பார்த்திருக்காங்க. மைக்ரோவா இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கல. தமிழ் ஐடென்டிட்டி, தமிழுக்கு யார் பேசுறா, தமிழுக்காக யாரு ஜெயிலுக்கு போறா, தமிழுக்காக தியாகம் பண்ணக்கு யார் தயாரா இருக்கா, யாரு வேகமா பேசுறா, யாரு அதே அதிக அளவுல பேசுறா, யார் எந்த அளவுக்கு உரிமையை நிலைநாட்டி இருக்காங்க, இந்த மாதிரி தான் பார்த்திருக்காங்க. வைகோவுக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? வைகோ வந்து தேக்க நிலை அடைந்திருக்கிறார் என்று நான் சொல்றேன். ஏன்னா வைகோ வந்து ஜெயலலிதாவை சேலஞ்ச் பண்ணி அவரும் வந்து பொடாவில் இருந்தவர் தான். பட் கருணாநிதி பீரியட்ல சீமான் இருக்கும்போது வந்து தனிப்பட்ட ஒரு சேலஞ்சுங்கிறத விட அந்த பேச்சுக்காக வந்து பல நிர்பந்தம் காரணமாக கருணாநிதி பண்ணதுதான். அப்படி இருக்கும்போது லேட்டஸ்டா இவர் இருக்கிறது வந்து ஒரு நிகழ்வா இருக்குது. அந்த நம்ம அந்த வயதை பார்க்கும் போது 35 வயதுக்குள்ளவர் தான் சீமானுக்கு இருக்காங்களே தவிர 35 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் கருணாநிதி தான் இருக்கிறாங்க. அந்த டிஃபரன்ஸ் இதுல தெரியுது. மொத்த முடிவுகளை தெரியல பாக்குறோம். கருணாநிதி 22.55 முதலிடத்தில், 2ஆம் இடத்தில் ஜெயலலிதா 13.99, 3ஆம் இடத்தில் சீமான் 13.05, மற்றவர்கள் 12.3, யாரும் இல்லை 7.87, வைகோ 7.68, திருமாவளவன் 6.75, விஜயகாந்த் 6.43, கருத்தில்லை 5.31, அன்புமணி ராமதாஸ் 4.06. இந்த பட்டியலிலிருந்து தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த பட்டியலிருந்து தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உரிமைகள்னா மாநில நீர் உரிமை, மொழி உரிமை, வளர்ச்சி திட்டங்களுக்கான உரிமை. மக்களோட பார்வை வந்து மாறும். அந்த பட்டியல் வந்து அப்படியே அசிட்டிஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் தலைவர்கள் மெயின் பிளேயரா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நாம வந்து முழுமையா உரிமைக்கு போராடலங்கிற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில இருக்குது. இதை பத்தி ஜாஸ்தி பேசுறவங்களை பற்றி மக்கள் வந்து பதிவு பண்றாங்கிறத மெயின் பிளேயர்ஸ் வந்து இதுல உணரணும். இப்போ ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்துக்கு முடிவு காணணும்னா சில பேர் நீதிமன்றத்தில் போய் நல்ல ஒரு சொல்யூஷன் வாங்கிடுறாங்க. ஆனா அது யார் செஞ்சாலும் மக்களுக்கு தெரியறதில்லை. அப்படி பல நல்ல தலைவர்கள் அரசியல் இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும்.
நிச்சயமாக அதை விட மக்கள் மத்தியிலேயே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை நிச்சயமா அரசியல்ங்கிறது வந்து மக்களை ரீச் பண்றதான. அப்ப எது நடைமுறையில சாத்தியம்? அவங்க மெட்டீரியலா கெயின் பண்ணவங்க கூட நாங்க மெட்டீரியலா கெயின் பண்ணிருக்கோங்கிறத மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. நீங்க மெட்டீரியலா கெயின் பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா வந்து மக்களுக்கு தெரியாது. சோ இதுல பப்ளிசிட்டிங்கிறது வந்து மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப எவ்வளவு போராடினாலும் பூக்கடைக்கும் விளம்பரம் நிச்சயமாக பூக்கடைக்கு விளம்பரம் தேவையுள்ள காலகட்டம் தான். நீங்க அந்த விளம்பரம் கொடுக்கிறதுக்கு வந்து பழைய காலத்துல இருந்து விட மல்டிஃபோல்டு வந்து விளம்பரங்கள் வந்து தேவைப்படுது. அதற்கான உங்க மெட்டீரியல்ஸும் ஜாஸ்தி ஆயிட்டு, அதாவது வெஹிக்கிள்ஸும் ஜாஸ்தி ஆயிட்டு. இன்றைய பங்களிப்புக்கு நன்றி.